வணக்க நண்பர்களே, உங்கள் பேராசிரியர் பாகநேரி முனைவர் மு. சட்டநாதன். இன்னைக்கு தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியல்லையே ஒரு முக்கியமான விவாதம் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கு நிதி வழங்குவோம் என்று ஒன்றிய அமைச்சர் சொன்னதாக. மும்மொழி கொள்கை மட்டுமல்ல, புதிய கல்விக் கொள்கை இதை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி வழங்குவோம். பள்ளி குழந்தைகளுடைய படிப்பில் விளையாடுறது மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை, சுதந்திரம் அற்ற, கட்டுப்பாடற்ற ஒரு விஷயத்தை ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றணும்னா ஒரு அரசு மட்டுமல்ல, அரசோடு சேர்ந்து மற்ற மாநிலங்கள், அண்டை மாநிலங்கள்னால் இப்படி தான், அரசோடு சேர்ந்து அனைத்து கட்சிகளும் தங்களிடம் உள்ள அந்த விஷயங்களை எல்லாம் மறந்து, பகையை மறந்து, மாநில நலனை, எதிர்கால ஒரு தேசிய இனத்தின் நலனை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்வினை யாருமே ஆற்றலை, எதிர்கட்சியும் இல்லை, எல்லாமே ஒன்றுமே இல்லை. நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும் சொல்லியிருக்கிறார். ஒரு சாதாரணமாக எல்லாருமே சொல்ல முடியாது. அனைவரும், ஏன்னா தேர்தல் அரசியலுக்கு மட்டும் கூட்டணி சேருவார்கள், மற்றவற்றை புறந்தள்ளுவார்கள். ஆனால் மக்கள் அரசியலிலே, இது போன்ற மாநில அரசியலிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று ஒரு ஒப்பற்ற கருத்தை, தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவன் அப்படித்தான் எண்ணுவான். அதுதான் அண்டை மாநிலங்கள்னால் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், வேறு மொழி பிரச்சனைன்னா எல்லா கட்சியும் ஒன்று சேருவான். ஆனால் இங்கே சேராததுக்கு காரணம், அதைத்தான் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கே தான் தமிழ் தேசியம். ஏன்னா இந்த சீமானுக்காக நான் சொல்லலை, தமிழ் தேசியவாதிகள் இப்படித்தான் சிந்திப்பார்கள். மொழி மாநில நன்மைகளைத்தான் பார்ப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படித்தான் இருக்கணுமே தவிர, நாம் அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அமைச்சர்கள் மற்றவர்களுக்கு எல்லா கட்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சில கட்சி, இந்த புதிய கட்சி, அதாவது விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தான் நம்மளுடைய பல மாநில பிரச்சனைகளை. ஆனால் இது முக்கியமானது. இதில் கை வச்சாங்கன்னா நமக்கு என்ன, மாநில சுய மரியாதை, சுய ஆட்சி இங்கே கேள்விக்குறியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் எல்லாரும் ஒன்றிணையணும்.